ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூட உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட எஸ்ஐயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 49 அதிகாரம் 25 வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். என்றாலும் இதோ பராக்கிரமனால் சிறைப்படுத்தப்பட்டவர்களும் விடுவிக்கப்படுவார்கள், பலவந்தனால் கொள்ளையிடப்பட்டதும் விடுதலையாக்கப்படும். உன்னோடு வழக்காடுகிறவர்களோடே நான் வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்வேன். மிக அருமையான வேத வசனம். இங்கு வழக்கை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறார். மெய்யாகவே தேவன் நம்மோடு இந்த பூமியில வழக்காடுகிற மனிதர்களை தேவன் அவர்களோடு கூட வழக்காடி ரட்சிக்கிறவராக இருக்கிறார். இந்த உலகத்தில் அநேக வழக்குகள் உண்டு. அநேக மனிதர்கள் வழக்காடி கொண்டிருக்கிறார்கள் அநேக பிரச்சனைகளை நிமித்தமானால் கர்த்தருடைய வார்த்தை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்ன சொல்லுகிறது என்றால், தேவன் நம்மை அதிகமாய் நேசித்துதான் இப்படிப்பட்ட வார்த்தைகளை எல்லாம் நமக்காக எழுதி வைத்திருக்கிறார். இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுகிறதாக இருக்கிறது. ஆனால் இந்த பூமியில நாம் இதை சிந்திப்பதில்லை. வேத வசனம் நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கிறது என்பதை அநேகர் இன்றைக்கு மறந்து விடுகிறார்கள். ஆனால் ஒரு மனிதன் வேத வசனத்தை விசுவாசிக்கும் போது அது தேவன் எனக்காக எழுதி வைத்திருக்கிறார் என்று அந்த நம்பிக்கை உங்கள் இருதயத்தில் இருக்கும் என்றால், இந்த வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரம் உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் ஆசீர்வாதத்தை ரட்சிப்பை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஒருவேளை இந்த புதிய நாளிலே அநேக வழக்குகளை குறித்து அநேக பிரச்சனைகளை குறித்து நீங்கள் சோர்ந்து போயிருப்பீர்கள் என்றால், உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் இப்படிப்பட்ட அதிசயமான காரியங்களை ரட்சிப்பை உங்களுக்கு அளிக்க வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில பராக்கிரமன் என்று சொல்லப்படுகிற சத்துருவின் போராட்டங்கள், ஒருவேளை மனிதர்கள் பராக்கிரமசாலியான மனிதர்கள் நம்மை சிறைப்படுத்த வேண்டும் என்று நம்மை நினைத்து அநேக காரியங்களை செய்தால் அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது, பலவந்தன் என்று சொல்லப்படும் பலவானாக காணப்படுகிற மனிதர்கள் இந்த பூமியில உண்டு. அவர்கள் ஒருவேளை நமக்காக நம்மிடத்தில் போராடி கொண்டிருக்கிறார்கள் என்றாலும் அதை குறித்து நீங்கள் கலங்க தேவையில்லை. வழக்குகளை நம் மீது கொடுக்கிறார்கள் என்றாலும் அதை குறித்து நீங்கள் கலங்க தேவையில்லை. ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது பிரகாரம் தேவன் அவர்களோடு வழக்காடுகிறவர்களாக இருக்கிறார். நமக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த மனிதனையும் அவர் விடுவதில்லை. அப்படிப்பட்ட மனிதர்களோட தேவன் வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்வேன் என்று சொல்லியிருக்கிறார். நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருப்பதினால் இப்படிப்பட்ட காரியங்கள் இந்த பூமியில நமக்கு இருக்கும் என்றால் நம்மை தேவன் ரட்சிக்கிறவராக இருக்கிறார். நமக்காக பரிந்து பேசுகிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. நமக்காக அவர் யாவையும் செய்கிறவர். நமக்காக அநேக காரியங்களை இந்த வேதத்தில் நமக்காக செய்து வைத்திருக்கிறார், முடித்து வைத்திருக்கிறார். அதையெல்லாம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் அறிக்கை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும், விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த வேத வசனத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்களை உங்களுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் இந்த வசனத்தை விசுவாசித்து இந்த வார்த்தைகளை தேவன் எனக்காக கொடுத்திருக்கிறார் என்று ஒரு மனிதன் விசுவாசித்து அதை அறிக்கை செய்வான் என்றால், உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற ஒருவேளை பலவான்களாக பராக்கிரமசாலிகளாக வழக்காடுகிறவர்களாக உங்களை ஒடுக்குகிறவர்களாக அநேக காரியங்களை உங்களுக்கு விரோதமாய் செய்கிற யாராக இருந்தாலும் தேவன் அவர்களை விட்டு வைக்காதபடி அவர்களுடைய வழக்காடி தேவன் உங்களை ரட்சிக்கிறவராக இருக்கிறார். இப்படிப்பட்ட அன்பான தேவன் நமக்கு உண்டு. நம்மை நேசிக்கிறவர், நமக்காக வழக்காடுகிற தேவனை ஒவ்வொரு நாளும் நினைத்து அவருடைய வார்த்தையை விசுவாசித்து உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளிலிருந்து ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் காத்திருந்து செபியுங்கள். மெய்யாகவே உங்களுடைய வாழ்க்கையில தேவன் ஒரு பெரிய ரட்சிப்பை உங்களுக்காக வைத்திருக்கிறார். ஏனென்றால் நீங்கள் ஒவ்வொருவரும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். அதனால் தேவன் உங்களை நேசித்து அவர் ரட்சிக்கிறவராக இருக்கிறார்.
கண்களை முடிச்சு வீக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையின் பிரகாரம் நீர் எங்களை அதிகமாய் நேசித்து எங்களுக்காக வழக்காடுகிற தேவன், எங்களுக்கு வருகிற எல்லா பிரச்சனைகளின் மத்தியிலும் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை நீர் ரட்சித்து எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் என்பதை இந்த வார்த்தையின் மூலம் நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஒருவேளை இப்படிப்பட்ட பிரச்சனைகளோடு அநேக போராட்டங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நீர் வழக்காடி நீர் ரட்சிப்பை கொடுக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உங்கள் பிரச்சனைகளோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.